இங்கிலாந்துக்கு எதிராக தங்களோட சொந்த மண்ணில் இந்தியா விளையாடுற 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஜனவரி 25 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் ஜோ ரூட் தலைமையில் தடுமாற்றமாக செயல்பட்டு இருந்த இங்கிலாந்து அணி பென் ஸ்டோக்ஸ், பிரெண்டன் மெக்காலம் போன்ற புதிய கேப்டன் மற்றும் பயிற்சியாளராக வந்ததிலிருந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல T20 மாதிரி அதிரடியா விளையாடிட்டு வர்றாங்க. அதனால கடந்த 2 வருஷங்கள்ல நிறைய வெற்றிகளை பெற்று வர இங்கிலாந்து இந்த தடவை இந்தியாவை அதோட சொந்த மண்ணில் தோற்கடிக்கும் அப்படின்னு அந்த நாட்டு ரசிகர்கள் நம்புறாங்க. மேலும் இந்த தடவை இங்கிலாந்தோட ஆட்டம் அதிரடியா இருக்கும் அப்படின்னு நாசர் ஹுசைன்ல இருந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் வரைக்கும் சமீபத்திய பேட்டிகள்ல இந்தியாவுக்கு மறைமுகமா எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஆனா 2012க்கு அப்புறம் இங்கிலாந்து உட்பட உலகத்தோட எந்த அணிக்கு எதிராகவும் இந்தியா தங்களோட சொந்த ஊர்ல ஒரு தொடர்ல கூட தோற்காம தொடர்ச்சியா வெற்றி நடை போட்டுட்டு வராங்க. அதனால இந்த தடவையும் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் போன்ற தரமான ஸ்பின்னர்ஸை தாண்டி இந்திய மண்ணில் இங்கிலாந்து வின் பண்றது கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில பஸ்பால் எனப்படுற இங்கிலாந்தோட புதிய அதிரடியான அணுகுமுறையை பத்தி எனக்கு தெரியாதுன்னு இந்திய பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் கூறியிருக்காரு. அதனால இங்கிலாந்து எந்த அணுகுமுறையில விளையாட வந்தாலும் அதை சமாளிச்சு தோற்கடிக்க இந்திய அணி திட்டங்களை தயாரா வச்சிருக்கிறதா தெரிவிக்கிற அவரு இது பத்தி ஜியோ சினிமா சேனல்ல என்ன பேசியிருக்காருன்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எதிரணி என்ன செய்ய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எந்த மனநிலைமையோட அவங்க இங்க வராங்க அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் அவங்க எப்படி வந்தாலும் நாங்க எங்களோட சொந்த திட்டங்களை ஃபாலோ பண்ணி சொந்த திறமையில கவனம் செலுத்துறது முக்கியம். அதை ஃபாலோ பண்ணாலே எதிரணி என்ன செய்வாங்க அப்படின்றதுல கவனம் செலுத்த தேவையில்லை. அதனால இந்த சிறிய அம்சத்தை மனசுல வச்சு நாங்க இந்த தொடரை எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். இந்த தொடர்ல எங்களோட காலை முன்னோக்கி வச்சு செயல்பட போற நாங்க வெற்றியை கைப்பற்ற பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்த தொடரோட முதல் போட்டி ஹைதராபாத் நகர்ல நடக்க போகுது.